அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூரில் இருந்து மருதங்குடி ராஜசேகர் பேசுகிறேன். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு 3 வீடியோ பதிவிட்டிருக்கேன். அது என்ன அப்படின்னா, இந்த பாவக காரகத்துவ வரிசையில் ஒவ்வொரு பாவகத்துக்கும் என்னென்ன சங்கதிகள் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் போட்டுக்கிட்டுருக்கேன். இது எதுக்காக உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் இருக்குங்க. நான் இந்த காரகத்துவம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அடிப்படை சோதிடத்திலேருந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒவ்வொரு வாரமும் நான் வீடியோ போடுவேன். நீங்கள் அந்த வீடியோவை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்களும் சோதிடர் ஆயிடலாம். அந்த அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என் தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த சோதிடத்துறையை மிக தெளிவாக சொல்லிக் கொடுத்த எனது சோதிட ஆசான் மரியாதைக்குரிய செய்ய துரைராஜ் அவர்களையும் வணங்கி உங்களுக்கு இந்த 4ஆம் பாவக காரகத்துவத்தை பற்றி நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இந்த 4ஆம் பாவகம் அப்படின்னா அதில் என்னென்ன சங்கதிகள் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இந்த 4ஆம் பாவகத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, உயர்கல்வியை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அங்கே இருக்குங்க. உயர்கல்வின்றது அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை ஆரம்ப கல்வின்றாங்க, 6லேருந்து 10 வரை உயர்நிலை கல்வின்றாங்க, 10லேருந்து 12 வரை மேல்நிலை கல்வின்வாங்க. ஆனால் அந்த சோதிடத்தில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள சூழ்நிலைக்கு 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரையில் ஆரம்ப கல்வியாக வச்சுக்கோங்க. 10க்கு மேலே டிகிரி படிக்கிறது உயர்கல்வியாக வச்சுக்கோங்க. டிகிரி முடித்ததுக்கு அப்புறம் போகும்போது உச்சநிலை கல்வியாக வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம சோதிடத்தில் வச்சுக்கக்கூடிய முறை. அப்போது இந்த 4ஆம் பாவத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, தாய் இருக்காங்க. தாய் மட்டும்தான் அப்படின்னா, வீடு, வண்டி, வாகனம் இது எல்லாமே இந்த 4ஆம் பாவத்தில். வண்டின்றது 3ஆம் பாவத்துக்கும் வரும். 3ஆம் பாவத்தில் என்ன வண்டி வரும் அப்படின்னா, இந்த சரக்கு வண்டி இருக்குது பார்த்தீங்களா, கரடு முரடாக போகக்கூடிய சரக்கு வண்டி, 3 வீலர் ஆட்டோ, 2 வீலரு இது எல்லாமே எங்கே வந்துடுதுன்னா 3ஆம் பாவத்துக்கு வந்துடும். ஆனால் சொகுசு வாகனங்கள் பூராமே 4ஆம் பாவகத்தில் வரக்கூடியது. அப்புறம் உங்களுடைய சுகம், தன் சுகம் எப்படி இருக்குன்றது இந்த 4ஆம் பாவத்தில் தான் வருங்க. உற்றார் உறவினர்கள், புதையல், தாயின் தவறான நடத்தை, வாசனை திரவியங்கள், பால், கால்நடை, தேவாலயம், சுபகாரியங்கள் இது எல்லாமே இந்த 4ஆம் பாவத்தில் அடங்கும். நீர்வளம், வாசன வசதி, நிலம், மருந்து, புத்தக ஞானம், மந்திரம், தர்க்கம், விவாதம் இது எல்லாமே இந்த 4ஆம் பாவத்தில் இருக்குது. புராதான இதிகாச ஈடுபாடு இது இந்த 4ஆம் பாவத்தில் வர்றது. நண்பர்கள் இருக்காங்க, ஆலோசனை, விரதம் இருக்கிறது, உபவாசங்கள், நீர்வழி லாபம், அப்புறம் மூலிகைகள், குகைகள், ஏரி, குளம், கம்மாயி போன்ற நீர்நிலை சம்மந்தப்பட்ட அனைத்தும் இந்த 4ஆம் பாவத்தில் தான் இருக்குங்க. அதனால் இந்த காரகத்துவத்தை நீங்கள் படித்து வச்சுக்கிட்டீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு யூஸ் ஆகும். அதாவது நான் பின்னாடின்றது யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோவை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பின்னாடி யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா, இந்த காரகத்துவம் உங்களுக்கு ஒரு சோதிடம் பார்ப்பதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த காரகத்துவம் தாங்க. ஏன்னா பாவகத்தையும் காரகத்துவத்தையும் இணைச்சி பார்க்கும்போது
அந்த கிரக நிலை அப்போ எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு தான் உங்களுக்கு சோதிடர்கள் வந்து உங்களுக்கு பலன் சொல்கிறாங்க. அதனால் இதுதான் வந்து ஒரு சோதிடருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆக்சுவலாக மற்றவங்கெல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, அடிப்படை சோதிடத்தை நடத்தி அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக வந்து உங்களுக்கு காரகத்துவம் நடத்துவாங்க. நான் இதை ஏன் முன்னாடியே உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் என்னடா காரகத்துவம்ன்றாங்களே, இது என்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மனக்குழப்பம் ஏற்படும். இதோடைய இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இதுனா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இதுனா என்ன அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும்போது நான் உங்களுக்கு இதை சொன்னேன்னா, அந்த அடிப்படை பாடத்தில் சொல்லும்போது உங்களுக்கு இதுக்காகத்தான் சொல்லியிருக்காரான்ற ஒரு மனசில் தங்கும். அதனால் இந்த விஷயங்களை நீங்கள் நல்லா படித்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் அடிப்படை ஜாதகம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இது ரொம்ப யூஸாக இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து தனிப்பட்ட ஜாதகம் ஒன்று பார்க்கணும் அப்படின்னா, என்னுடைய கைபேசி எண்ணை நான் சொல்கிறேன், குறிச்சிக்குங்க. எனக்கு வந்து அந்த ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ உங்களுக்கோ பார்க்குறதுனா பார்த்துக்கலாம். நம்பரை சொல்கிறேன், 9894410297. மீண்டும் ஒரு முறை தமிழ்லையும் சொல்கிறேன், 9894410297. இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எப்படி பார்க்குறது என்ன ஏதுன்றதை உங்களுக்கு விவரத்தை சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் படித்து பலன் பெறுங்க. அப்புறம் சாதகத்தை வந்து உங்களுக்கு நீங்களே சின்ன சின்ன விஷயங்களை நீங்களே பார்த்துக்கிறது மாதிரி அடிப்படை சோதிடம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்க. அப்போ தான் சோதிடர்கள் வந்து எல்லாரும் நான் கரெக்டாக சொல்லுவோம்னு சொல்ல முடியாது, எல்லாரும் பொய்ன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு சில ஞானங்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து சோதிடர் யார் நல்ல சோதிடர் யார் பொய்ன்றதை உங்களுக்கு நீங்களே அனலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். அதனால் அடிப்படை சோதிடம் நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன், நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னுடைய வீடியோ வந்து கண்டினியூவாக கிடைக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வீடியோவில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோ அனைத்தும் உங்களுக்கு கண்டினியூவாக வரும். நீங்கள் கண்டினியூவாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் வந்து நான் ஆரம்ப நிலை கல்வி இது அடிப்படை சோதிடம் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஒரு மாதிரியாக மனக்குழப்பமாக இருந்தாலும் பின்னாடி நல்லா யூஸாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.